सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருபியோ நமக. நம்ம சித்தாந்த பிந்துல ஆரம்ப கட்டத்தை என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, அகண்டார்த்தமான போதம், மகா வாக்கியத்தினால வரக்கூடிய அகண்டார்த்த போதம் இருக்கு. இது எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அகண்டார்த்த போதம் தான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அகண்டார்த்த போதம் அப்படிங்கிறது மகா வாக்கியத்துக்கு முன்னாடி மகா வாக்கியத்துல இருக்கக்கூடிய தத்து தொம்ல 2 பதங்கள் இருக்கு. அந்த பதார்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னால கூட அகண்டார்த்த போதம் தான் வருது. இருந்தாலும் அந்த போதம் நமக்கு அஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. ஏன் நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு பாரோக்ஷம் தெரியுது, அகண்டார்த்த போதம் தான், ஆனா அது பரோட்சமாக வருது. இன்னொன்னு சத்விதீயமா தெரியுது. தொம்பதார்த்தத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு சொரூப போதம் வருது. ஆனா அது சத்விதீயமா இருக்கு. அதனால அந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியல. மகா வாக்கியம்னு ஒண்ணு தேவைப்படுறது. மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அந்த போதம் இருக்கு, அந்த போதமும் அகண்டார்த்தம் தான். ஏன்னா அதுல ஒரே ஸ்வரூபம் தான் விஷயமாக இருக்கு, 2 அம்சம் இல்லவே இல்லை. அதனால அகண்டார்த்தம். அதுதான் நிர்விகல்பக போதம்னு சொல்றது. அந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னா, மகா வாக்கியத்துல நிர்விகல்பகமான பதார்த்தோபஸ்திதி. சாதாரண ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்டோம்னா முதல்ல பதஜானம் வரும். அதுல இருக்கிற பதங்கள் தான் நமக்கு காதுல விடும். இதுதான் பதஜானம். பதஜானத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பதத்துக்கும் நமக்கு முன்னாடியே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், அது ஞாபகத்துக்கு வரும். இதுதான் பதார்த்தோபஸ்திதின்னு சொல்றது. அந்த பதத்தை கேட்ட உடனே அந்த பதத்தோட அர்த்தம் வரும், அர்த்தத்துக்கு ஞானம் வரும். இப்ப இந்த பதார்த்த ஞானம் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோம். இந்த பதார்த்த ஞானத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாக்கியார்த்த போதும் வரும். இதுதான் கிரமம். இப்ப இந்த இடத்துல பதத்தினால வரக்கூடிய அர்த்தம் இருக்கு, அதுவும் நிர்விகல்பக ஸ்மரணமா இருக்கு. அந்த 2 ஸ்மரணம் ஆனாது, தற்பதார்த்தத்துக்கு ஒரு ஸ்மரணம், தொம்பதார்த்தத்துக்கு ஒரு ஸ்மரணம். இது 2 வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சாப்த கோஷம் வருது. அந்த சாப்த கோஷமும் நிர்விகல்பகம் தான். அதுலயும் வர சொரூப மாத்திரம் தான் பாதிக்கிறது. பொதுவா நிர்விகல்பகமா பதார்த்த ஸ்மரணங்கிறது மற்ற வாக்கியங்கள்லாம் கிடையாது. ஆனா இங்க உண்டு. அது சொல்லிட்டார். கவிகல்பகமான வாக்கியார்த்த போதம் வரணும்னு சொன்னால் அப்ப அங்க கவிகல்பக பதார்த்தோபஸ்திதி வரும். நிர்விகல்பகமான வாக்கியார்த்த போதம் வரணும்னு சொன்னால் நிர்விகல்பக பதார்த்தோபஸ்திதி வேணும். அப்படின்னா என்னங்கிறத சொல்றேன். அதாவது நமக்கு வரக்கூடிய ஞானத்திலே ஒரே ஒரு பதார்த்தம் தான் பாசிக்கணும், அதாவது வாக்கியார்த்தமாக பாசிக்கணும். சாப்த போதத்துல அந்த ஒரே ஒரு சொரூபம் மாத்திரம் பாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு, அங்கேயும் நிர்விகல்பக ஸ்மரணம் வந்தா போதும், அதுதான் வரணும். அப்படி இல்லை, அந்த வாக்கியார்த்த போதத்துல பல விஷயங்கள் நமக்கு தெரியணும். இதுக்கும் சம்சர்கம்னா சம்பந்தங்கள் தெரியும், இதுக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் தெரியணும். அப்படின்னு இருந்தா அந்த வாக்கியார்த்த போதத்தை சவிகல்பகம்னு சொல்லுவோம். அந்த சவிகல்பகமான ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சவிகல்பகமான பதார்த்த ஞானம் முன்னாடி இருக்கணும். அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு 2ஐயும் பிரிச்சு விட்டுட்டா போல ஆகிடும். இப்போ பிரகிருதத்துல நமக்கு பிரகிருத்திய நிர்விகல்பகோ அத்திய அர்த்தபோதா
இப்போ நம்ம தத்துவபதி வாக்கியத்திலிருந்து எந்த மாதிரியான சாப்த போதத்தை எதிர்பார்க்கிறோம்? நிர்விகல்பகமான வாக்கிய அர்த்த போதம், அதாவது ஒரே ரூபத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியார்த்த போதம். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? இதையும் இதுவும் அதுவும் பிரகிருத்தேக நிர்விகல்பகோ வாக்கிய அர்த்த போத தத்தைவ பிரமாத்வேன அஜ்ஞான நிவர்த்தன சாமர்த்தியாத். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றார், நமக்கு பிரமாணா என்ன? ஞானத்தை ரெண்டா பிரிங்கோ, பிராந்தி ஜானம், பிரமாஜானம். அப்படி பிராந்தின்னு சொன்னா நமக்கு நல்லா தெரிகிறது பிரம, தப்பான ஜானம். பிரமானா சரியான ஜானம், யதார்த்த ஜானம். இதனுடைய பிரமாவுடைய லட்சணத்தை கேட்டோம்னா, எந்த ஞானத்துக்கு விஷயம் அஜாதமாகவும் அபாதிதமாகவும் இருக்குமோ அந்த ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அஜாத அபாதித அர்த்த விஷயக்கு ஞானம் பிரமா. எந்த ஞானத்தினுடைய விஷயமானது ஏற்கனவே நமக்கு தெரியாததாகவும் அதே சமயத்துல பாதிக்கப்படாததாக இருக்குமோ அதுதான் அந்த ஞானம் பிரமா. இப்போ வேதாந்தத்தினுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா, லோகத்துல வரக்கூடிய ஞானம் எல்லாமே வியாவகாரிக பிரமாதம், வாஸ்தவமா தாத்துக்கு பிரமா ஆகாது. ஏன், என்ன காரணம்னு கேட்டா, அதுக்கு விஷயமாக கூடியதெல்லாம் பாதித்தமாயிடுறது, பிரம்மஜானத்தினால பாதிக்கப்படுறதாக இருக்கு. அப்ப பிரம்மஜானத்தினால பாதிக்கப்படாத வஸ்து விஷயமாகணும் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கணும்? வெறும் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப இந்த ஞானத்துல மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாக இருக்கிறது வெறும் பிரம்மம். அதோட இன்னொன்னு சேரவே இல்லை, சுத்த பிரம்மமா இருக்கு. பிரம்மம் தான் விஷயமாக இருக்கனாலே இதை நிர்விகல்பக ஞானம் சொல்ல முடியாது. இந்த பிரம்மத்துல ஏதாவது ஒரு உபாதியை கலந்து சேர்த்து விட்டோம்னா அந்த ஞானத்துக்கு பிரமாத்தம் கொண்டு. ஏன்னா உபாதிங்கிறது பிரம்மஜானத்தாலே பாத்தியம், பாதிக்கப்படும் வஸ்து. அத போய் நாம இந்த ஞானத்துல விஷயமா சேர்த்துட்டு இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும்? ஞானம் அபாதித்த விஷயத்துக்கு சொல்ல முடியாது. ஆகையாலே எது பிரமா அப்படின்னு சொன்னா, தசைவ பிரமாத்தேனா நிர்விகல்பமான ஞானம், விஷயமாக தெரிவிக்கக்கூடிய அந்த ஞானம் ஒண்ணுதான் பிரமா ஆக முடியும். பிரமாதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். தசைவ அஜான நிவர்த்தன சாமர்த்தியா. அதனாலதான் மகா வாக்கியத்திலிருந்து நமக்கு அகண்டார்த்த போதத்தை தான் நாம எதிர்பார்க்கிறோம். அகண்டார்த்த போதம் தான் வரணும். இதுவும் அதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னா போராது. இது சவிகல்பகமான ஞானம். இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னேன்னு வச்சுக்கிறோம். இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு நிர்விகல்பக போதம் வராது. என்ன தெரியும்? ஜீவன் ஒண்ணு தெரிஞ்சு, பிரம்மம்னு ஒண்ணு தெரிஞ்சு, இது ரெண்டு இடத்துலயும் ஒண்ணு அப்படிங்கிறது ஒரு பிரகாரமா பாதிக்கிறது, அபேதம் பிரகாரமா பாதிக்கிறது. இந்த ஞானம் நமக்கு லாயக்கு இல்லை. அதாவது இது அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது இல்லை. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு மகாவார்த்தை சொல்றது அப்படின்னு தெரிஞ்சா போராது. அப்ப என்ன தெரியணும்? மகாவாக்கியத்திலேருந்து ஒரு போதம் வரணும். அந்த போதத்திலே பிரம்மம் மட்டும் பாதிக்கணும். ஜீவனும் அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படியெல்லாம் பாதிக்கப்படாது. சுத்த பிரம்ம மாத்திரம் பாதிக்கணும். அப்பேற்பட்ட ஞானம் தான் நமக்கு மகாவாக்கியத்திலிருந்து வர வேண்டிய ஞானம். அது நிர்விகல்பகம் அப்படின்னு சொன்னார். அதுதான் பிரமாணமாகும். பிரமாத்மக ஞானம் அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணுது. இவ்வளவு தூரம் இருக்கா? இனிமே சொல்றா, எனக்கு நிர்விகல்பகமான இப்பேற்பட்ட போகத்துலதான் தாற்பயம் இருக்குங்கிறதுனாலே சில கேள்விகளுக்கு இங்க இதுவே நமக்கு பதில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, சத்தியதாவச்சேதகம் லட்சிதாவச்சேதகம் எல்லாம் சொல்லுவா. ஒரு பதத்திலேருந்து ஒரு அர்த்தம் தெரியணும்னு சொன்னா அந்த பதம் அந்த பதார்த்தத்திலே ஏதோ ஒரு தர்மத்தை சேர்த்துதான் அதை காண்பிக்கும். கடம் அப்படிங்கிற பதத்தினாலே ஒரு கடத்தை புரிஞ்சுக்க முடியும். கடத்தை
அந்த கட்டம் சவப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்து இருக்கக்கூடிய கட்டம் சவப்பா இருக்கு, நான் அதை பார்த்து இது கட்டம் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிறவன் அந்த கட்டத்தை தானே புரிஞ்சுப்பான், எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கட்டத்தை. இந்த சப்தத்தினால அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? சவப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறானா அப்படின்னு கேட்டா, நான் எந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணனோ அதுல அந்த வார்த்தையே இல்லை, இது கடம்னு மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கடம்ங்கிற சப்தம் அந்த கடம் சவப்பாக இருந்தாலும் கூட அதை சவப்பாக தெரிவிக்காது, கடமாகத்தான் தெரிவிக்கும். அதாவது கடத்துவங்கிற ஒரு ரூபம் அதுல தெரியுமே தவிர வேற அதுல ஜலம் இருக்கு என்னெல்லாமும் இருக்கு, ஆனா அதெல்லாம் இந்த சப்தத்திலேருந்து நமக்கு தெரியாது. இப்ப எந்த ஒரு ரூபத்திலேயே அந்த சப்தம் அதை போஷிக்கிறதோ அந்த ரூபத்தை சக்கியதாவச்சேதக தர்மம்னு சொல்லுவோம். இதே மாதிரி லட்சணையா ஒன்ன போதிக்கணும்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல லட்சிதாவச்சேதக தர்மம்னு சொல்லணும். கங்கா அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன், கங்காயாம் கோஷகான்னு. நீங்க இந்த இடத்துல கங்கா சப்தத்தால அந்த தீரத்தை வாங்கிக்க போறேன். தீரத்தை வாங்கிட்டா தீரம் தீரமாக பாசிக்கணும் இல்லையா, கங்கையாக பாசிக்கப்படாதோ இல்லையோ. அதனால தீரமாக பாசிக்கணும்னு சொன்னா அந்த தீரத்துவங்கிற தர்மம் அதுல தெரியுது. அந்த தீரத்துவமானது லட்சிதாவச்சேதகம். எங்க பார்த்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம், சத்தியார்த்தம் இந்த பதத்துக்கு அப்படின்னு கேட்டா அந்த சத்தியாவச்சேதகத்தோடு சேர்த்துதான் நம்ம அந்த அர்த்தத்தை சொல்லுவோம். இந்த பதத்துக்கு லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த லட்சிதாவச்சேதக தர்மத்தோடு சேர்த்து அந்த லட்சியார்த்தத்தை சொல்றது வழக்கம். ஆனா இது எல்லாமே இங்க மாறி போயிடுச்சு. இந்த மகா வாக்கியம் வரச்சே நமக்கு லட்சிதாவச்சேதகம் சத்தியதாவச்சேதகங்கள்லாம் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னு கேட்டா அது நமக்கு விவக்ஷத்திலே இல்லை, வேறு சுற்ற ஸ்வரூப மாத்திர போதும் இங்க வருது, நிர்விகல்பத போதும். அதனாலே இங்க லட்சிதாவச்சேதகம் கிடையாது. என்ன லட்சிதாவச்சேதகம் அப்படின்னு கேட்கக்கூடாது, என்ன லட்சியம்னு கேட்டா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும். லட்சிதாவச்சேதகம் என்னன்னா கிடையாது. அதோ ந லட்சிதாவச்சேதக மந்திரேன லட்சணான் உபபத்தி. ஸ்வரூப மாத்திர போதம் தான் இங்க வரணும். ஏதோ ஒரு தர்ம விசிஷ்டமா அந்த ஸ்வரூபம் தெரியறதுல தாத்பரியம் இல்லை. ஆகையா இந்த லட்சணையால இங்க என்ன பாசிக்கிறதுன்னு சொன்னா ஸ்வரூப மாத்திரம் பாசிக்கிறது, லட்சிதாவச்சேதகம்னு ஒண்ணு கிடையாது. அது இல்லாம லட்சணம் எப்படி வந்ததுன்னு கேட்காது, தாத்பரியத்தை அனுசரிச்சுதான் லட்சணம் வரும். பிரகிருத வாக்கியார்த்தானுகூல பதார்த்தோபஸ்திதேரேவ சக்தி லட்சணா சாத்தியத்வா. இந்த பதத்துக்கு சக்தின்னு ஒரு விருத்தி, லட்சணான ஒரு விருத்தி, இந்த ரெண்டு விருத்திகளை கொண்டு அது அர்த்தத்தை நமக்கு உபஸ்தாபனம் பண்றது. எதுக்காக? சாப்தபோதம் வரத்துக்காக. சாப்தபோதங்கிறது எது தாத்பரிய விஷயமான அர்த்தமோ அதுதான், அந்த விஷயத்துலதான் சாப்தபோதம் வரணும். அந்த சாப்தபோதம் வரத்துக்கு எந்த மாதிரியான பதார்த்தோபஸ்திதி அனுகூலமாக இருக்குமோ அப்பேற்பட்ட பதார்த்தோபஸ்தியைத்தான் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் நமக்கு பண்ணும். ஆகையாலே அந்த பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லைன்னா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும், அது வேற ஒரு இடத்துல வச்சுக்க வேண்டியது. இந்த இடத்துல என்ன தாத்பரியமோ அந்த தாத்பரியத்துக்கு அனுசரிச்சுதான் அந்த பதத்துக்கு அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியது. ஆகையால இங்கே பிரகிருத வாக்கியார்த்தம்ங்கிறது அகண்ட வாக்கியார்த்தமாக ஆனபடியாலே அதுக்கு அனுகூலமான பதார்த்தோபஸ்தியும் அகண்ட அர்த்தோபஸ்தியாத்தான் பரணமாத்தான் வந்தாகணும். அதுல அந்த லட்சிதாவச்சேதகம் சக்கிதாவச்சேதகங்கள்லாம் பாதிக்காது. அது ஏன் பாதிக்காதுன்னு சொன்னா எல்லாமே பிரகிருத வாக்கியார்த்த அனுகூலமாக இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் அது பாதிக்காதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஸ்லோகத்துக்கிட்ட வரப்போறோம். ஸ்லோகத்துடைய அவதாரிக்க ஒரு கேள்வி இங்க வருது. நனு தரிகி வேதாந்த வாக்கியேभ्यः एव पदार्थोपस्थितौ वाक्यार्थबोधे च सति तस्य स्वत एव प्रामाण्यात् तेन अज्ञान तत्कार्य निवृत्ति उपपत्तौ किं विचारेण इति चेत् पूर्वपक्षी ஒரு கேள்வி கேட்டுட்டான். இங்க வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை ஒழுங்கா சொல்லிட்டு, அதாவது வேதாந்த வாக்கியம்னா இப்ப மகா வாக்கியம் வச்சுங்கோ. இந்த மகா வாக்கியத்திலே உள்ள பதார்த்தம் எனக்கு தெரியணும். அந்த பதார்த்தம் எப்படி தெரியும்? இந்த பதத்துக்கு இதான் அர்த்தம்னா அதுவும் அதுவே வேதாந்தமே சொல்லி கொடுத்துருத்தோம்னு நீங்க சொல்றேன். ஆரம்பத்துல இதான் சொன்னேன், அந்த பதார்த்தம் லோக பிரசித்தமா இல்லை. அப்படி இருக்கும்போது வேதாந்தமே அந்த தற்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் தனியா
நமக்கு சொல்லி கொடுத்துடுறது. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஐக்கியத்தை மகா வாக்கியத்தினால போதிக்கிறதுன்னு சொன்னேன். அப்ப நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேதாந்தத்தினால் நம்ம எந்த ஒரு பலத்தை அடையணுமோ, எந்த ஞானத்தை அடையணுமோ, அது இந்த ஒரு 10 வாக்கியத்தை படிச்சா போதும். அதான் மகா வாக்கியம் ஒண்ணு முக்கியம், பிரதானம். அதுக்கு அனுகூலமாக தற்பதார்த்தம் தொற்பதார்த்தம் தெரிவிக்கிறதுக்கு சில வாக்கியங்கள் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு 2-3 வாக்கியங்கள் தேவைப்படும். ஆக எல்லாமா சேர்த்து அது எப்படியா பார்த்தோம்னா, வேதாந்த வாக்கியத்தில் ஒரு 10 வாக்கியம் படிச்சு விட்டா நமக்கு இஷ்டமாயிடும், எல்லாமே கிடைத்துவிடும். அதனால வேதாந்த வாக்கிய பதார்த்தோபஸ்திதோ வாக்கியார்த்த போதேதி சதி. வேதாந்த வாக்கியங்கள்னாலேயே பதார்த்தம் நமக்கு தெரியுது, வாக்கியார்த்த போதமும் ஏற்பட்டு போறதுன்னு சொன்னா, இப்ப வாக்கியார்த்த போதம் யதார்த்தத்தானே அகண்ட வாக்கியார்த்த போதம் சத்தியத இவ பிராமான்யா. ஏன்னா இதுக்கு பாதகம் கிடையாது. வேதாந்த வாக்கியத்தினாலே எந்த ஒரு போதம் வந்ததோ இதுக்கு பாதகமா இது மேல இன்னொரு போதம் வரக்கூடாது. அதனால இது ஸ்வதப்பிரமாணமாக இருக்கு. இத ஸ்வதப்பிரமாணம் சொல்லிட்டா பிரமாணமான இந்த ஞானம் என்ன பண்ணும்? அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிடும். அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அஜ்ஞானத்தினுடைய காரியமான இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆயிடும். எல்லாமே ஆயிடுச்சு. அதாவது பலமே கிடைச்சி விட்டுதான் ஆகணும். அப்படியானால் இனிமேல் வேதாந்த விசாரம் பண்றதுக்கு என்ன இருக்கு? விசாரேன கிம் இது சேது. வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம், இந்த வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரு சொல்லி கொடுப்பா? குரு சொல்லி கொடுக்கணும் வச்சுப்போம். குரு சொல்லி கொடுத்து விஷயத்தை புரிஞ்சு விட்டான்னா இனிமேல் என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருமே வேதாந்த விசாரம்னு சொல்லி ஸ்ரோத வியாகங்கிறதுக்கு அர்த்தம் பண்ண சொல்லியிருக்கு. முமுட்சுவுக்கு அது தேவைதான. அதே மாதிரி பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. இது வேதாந்த வாக்கிய மீமாம்சா சாஸ்திரம். இது வேதாந்த வாக்கிய மீமாம்சா. இது தேவையா இந்த விசாரம் அப்படின்னு இப்ப பூர்வபக்ஷம். அதுக்கு அவர் சொல்றா சத்தியம். சத்தியம்னா அர்த்தாங்கீகாரத்துல இது ஒரு அவே. நீ சொன்னது மகா தப்புன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு இது சரியா, ஆனா மற்ற எல்லாருக்குமே இது போரும்னு சொல்ல முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சூத்திர பாஷ்யத்திலே ஆவர்த்தி ரசகிருபதேசாத் அப்படிங்கிற இந்த அதிகரணத்திலே பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார், இந்த தற்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் யாருக்கு சந்தேகம் இல்லாம நல்லா தெரிஞ்சு போச்சோ அவளுக்கு மகா வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலே அந்த அகண்டார்த்த போஷம் வந்துடும். அவளுக்காக ஆத்மாவாரே திரஷ்டவி ஸ்ரோத்ரெல்லாம் கிடையாது. சிரவண மன்னங்கள்லாம் அவளுக்கு வேண்டி இல்லை, ஆவர்த்தி பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவளுக்கு அதனால வர வேண்டிய பலம் வந்தாச்சு. அப்ப யாருக்காக ஆவர்த்தின்னு சொன்னா, ஒரு தடவை சொன்னா புரியல, 2வது சொன்னா புரியல, சிரவணம் பண்ணா புரியல, மனநம் பண்ணினாலும் அனுபவத்துக்கு வர மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் யாருக்கு இருக்கோ அவளுக்காகத்தான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் விதிக்கப்படுறது. அதுவும் ஒரு தடவை பண்ணினா போறலன்னு சொன்னா பல தடவை, எவ்வளவு தடவை பண்ணினா அது இவாளுக்கு சித்தமாகுமோ அவ்வளவு தடவை பண்ணணும் அப்படின்னு ஆவர்த்தி விதிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே இவர் சொன்னபடி அந்த பதார்த்தம் சரியா தெரிஞ்சவனா இருந்தான்னா அவனுக்கு கேட்ட உடனே அர்த்தம் புரியத்துல ஒன்றும் சிரமமே இல்லை. சத்தியம்னு அதனால்தான் சொல்ற. நீ சொன்னது ஓரளவுக்கு வாஸ்தவம் தான், ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லா அதிகாரியும் அதே மாதிரி இருக்க மாட்டாளே. வேதாந்தாக எத்யபி ஸ்வதः பிராமாண்யாத்து நிர்விகல்பகம் ஆத்மசாட்சா்காரம் ஜனயந்தி. இத நீ சொல்ற மாதிரியே வேதாந்தங்களை நாங்களும் ஒத்துக்கிறோம். வேதாந்த சித்தாந்தியம் அது ஒத்துக்கிறோம். இப்படி வேதாந்தமானது ஸ்வதः பிரமாணம், அது நிர்விகல்பகமான ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்துறது. அதாவது மகா வாக்கியம் நிர்விகல்பகமான ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்துறதுங்கிறது வாஸ்தவம். அப்ப எதுக்கு விசாரம் அது பண்ணிட்டு அந்த வேலையை பண்ணியாச்சுன்னா ஆத்ம சாட்சா்காரம் வந்தாச்சுன்னா அப்புறம் வேற ஒண்ணும் வேண்டாமைன்னா ததாபி தஸ்ய மந்தபுத்தீனாம் வாதி விப்ரதிபத்திக சம்சய பிரதிபந்தேன அஜானநாசகத்துவ அசாமர்த்தியாத். வேதாந்தத்திலேருந்து சத்தியா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எனக்கு வாக்கியார்த்த போதம் வந்தது வாஸ்தவம்.
ஆனா அந்த வாக்கியார்த்த போதும் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாமல் தடப்பட்டு போச்சு. ஏன் அப்படி? அதை எப்படி நம்ப முடியும்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இவனுடைய புத்தியில உள்ள ஒரு மந்திர அதை கேட்கிறவன் இருக்கே கேட்டானே, அவனுடைய புத்தியுடைய ஒரு தௌர்யத்தினாலே வாதி விப்ரதிபத்திக சம்சய பிரதிபந்தேனா இவருக்கு சம்சயம் போக மாட்டேங்கிறான். எப்படி சம்சயம் வருதுன்னு கேட்டா, இங்க வாதிகள் ஒரே விப்ரதிபத்தி பண்ணி இருக்கான் ஆத்மாவை பத்தி. ரெண்டு பதார்த்தத்திலையும் ஒரே விப்ரதிபத்தி. ஒருத்தன் சொன்னா அதை கண்டிச்சு இன்னொருத்த வேற மாதிரியே சொல்றான், அதை கண்டிச்சு இன்னொருத்தன் அது தப்பு இன்னும் இப்படிதான் அப்படிங்கிறான். இதுதான் வாதிகளுடைய விப்ரதிபத்தி, விருத்தமான அபிப்பிராயம். இப்ப ஜீவாத்மா விஷயத்துல இந்த விசாரம் பண்ணி சில பேர் பல வாதிகள் இருக்கா, அவ ஒரு தீர்மானத்துக்கு வரா, அந்த தீர்மானத்தை இவன் கேட்டா அவ்வளவுதான் இவனுக்கு சம்சயம் தான் வரும். அதே மாதிரி ஈஸ்வரன் விஷயத்திலையும் அவா சொல்றது கேட்டா இவன் குழம்பணும், அதாவது பெரிய நிர்ணயம் வராது. அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் கேட்கறதுனால அவனுடைய மனசு இருக்கே அந்த வேதாந்த வாக்கியார்த்தத்திலே உள்ளபடி வாங்கிக்க மாட்டேங்கிறது. அதை வாங்கிட்டா அது சிரமமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கே, எப்படி சரியாகும்னு சந்தேகம் வருது. இந்த சம்சயத்தினால பிரதிபந்தம் ஆனத்தினாலே அந்த வேதாந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் இவனுக்கு அஜான நிவர்த்தியை பண்ண முடியாமல் அதுக்கு சக்தி இல்லாம போடுறது. அஜான நாசகத்துவ அசாமர்த்தியா ஞானம் என்னமோ இப்படிதான் வரும். அதாவது முதல்ல ஆரம்பத்திலே அந்த ஸ்வரூபம் ஒண்ணுங்கிறத அவன் புரிஞ்சுக்கலாம். அந்த மகாவாக்கியத்திலே இந்த மகாவாக்கியத்திலே அப்படிதான் தெரியுதுன்னு. அதுக்கப்புறம் யாராலும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு கலப்பி விட்டான்னா அது அப்படியே சந்திகமா போயிடும். அந்த ஞானம் இனிமே அவனுக்கு அஜான நிவர்த்தியை பண்ணி வைக்கிறாது. சரி, நீ விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை சம்பாதின்னு சொல்லிட்டோம். விசாரம் பண்ணாமல் இவன் வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறான்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்? இவன் யாராவது ஏதாவது சந்தேகத்தை கலப்பி விட்டா சந்தேகத்துல வந்துடும். விசாரம் பண்ணி புரிஞ்சுட்டானே ஆனால் யாருனாலும் சந்தேகத்தை கலப்பவே முடியாது, திருடமா இருக்கும். அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக மறுபடியும் சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக விசாரம் தேவைப்படும். விசாரேனக்கும் சம்சய நிவர்த்தவும் நிரபவாதம் அஜான நிவர்த்தி. இந்த விசாரம் என்ன பண்றதுன்னு கேட்டா மகாவாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்தை உண்டு பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடாது. விசாரம் இல்லாமலே அந்த மகாவாக்கியத்திலேருந்து சரியான ஞானம் வரத்துக்கு வழி இருக்கு. ஆனா சந்தேகம் வருது, சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு விசாரம் தான். அதனால விசாரம் சந்தேகத்தை வரவிடாமல் செய்யறது, மகாவாக்கியம் வாக்கியார்த்த போதத்தை ஏற்படுத்துறது. மகாவாக்கியத்துக்கு இப்ப ஒன்றும் பிரதிபந்தம் இல்லை, அதனால வேலையை பண்ணிடுறது, அஜானத்தை நிவர்த்தி பண்ணிடுறது. அதனால விசாரம் எதுக்காக தேவைப்படுறது? சம்சய பீஜபூத வாதி விப்ரதிபத்தி நிராசார்த்தம் விசார ஆரம்பிச்சதே. இந்த சமயத்துக்கு காரணமாக எது இருந்தது? ஆளுக்கு ஆள்ல ஒன்னா விப்ரதிபத்தியா இந்த ஜீவஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி மாத்தி மாத்தி ஒருத்தர் சொல்லிடுறாலும் இல்லையோ, அந்த விப்ரதிபத்தியை நிராசம் பண்ணணும். அதுல இருந்து வரக்கூடிய சம்சயம் வராம இருக்கணும். விசாரம் பண்ணி அது எல்லாத்தையும் நீ சொல்றது தப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உன்னை தீர்மானத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் இந்த விபரீதத்தியாலே எனக்கு சம்சயம் வராது. அதனால அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகத்தான் வேதாந்த விசாரங்கிறது பண்ணப்படுறது. இப்போ இந்த தொம்பதார்த்தம் தற்பதார்த்தத்திலே எத்தனை விதமான வாதிகள் இப்போ கூட புதுசாவாதிகள்லாம் வரலாம். அப்ப இருந்து சில வாதிகளை அவ என்ன சொல்றாங்கிற விவரத்தை சொல்லி இந்த மாதிரி விபரீதத்தி இருக்கு, இந்த விபரீதத்தி இவன் விசாரம் பண்ணலைன்னா அதுல இருந்து வரக்கூடிய சம்சயத்தை இவனால தடுக்க முடியாது, அதனால விசாரம் பண்ணணும். அதத்தான் ஆச்சாரியார் இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றார் அப்படின்னு வரணும். அப்ப அதுக்காக தொம்பதார்த்தத்துல முதல்ல விபரீதத்திய
காண்பிக்கிறாராம். தத்திர தொம்பதார்த்தே பிரதமம் விப்ரதிபத்தைய பிரதர்ஷந்தே. இந்த தொம்னு ஜீவனை சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டா, சார்வாகன் கேட்டா அவன் ஒண்ணு சொல்லுவான், பௌத்தன் கேட்டா அவன் வேற என்ன சொல்லுவான், ஜெயனன் கேட்டா அவன் வேற எதுன்னு சொல்லுவான், தார்க்கிகன் கேட்டா வேற, சாந்தன் கிட்ட வேற. இப்படி பார்த்தா இந்த ஜீவ பதார்த்தமே ஒரு எல்லாருக்கும் அபிபத்தமா ஒன்னா தெரியல. அதுதான் விபரீதம். ஒரு கேள்வி இப்ப வர்றது, ஆச்சாரியால் நபூமிரம் நதோயும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவ பதார்த்தத்துல உள்ள விபரீதத்தை எல்லாம் நிராசம் பண்றாரு முதல் ஸ்லோகத்துல. ஏன் தத்பதார்த்தம் இருக்கே, ஈஸ்வரனை பத்தி சொல்றது இருக்கு, அந்த ஈஸ்வர பதார்த்தத்துல உள்ள விபரீதத்தையும் நிராசம் பண்ண வேண்டியது தானே, அதையும் முதல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றார், தத்பதார்த்தத்தை சாஸ்திர தாத்பரிய விஷயத்தையா அபியர்ஹிதத்வேதி, தொம்பதார்த்தத்தை சாஸ்திர பல மோக்ஷபாவிதையா தத்தோபி அபியர்ஹிதத்வா. ரொம்ப முக்கியம். ஜீவன் ரொம்ப முக்கியமா. ஏன் அப்படி? நீங்க பரமேஸ்வரனை தான் பிரதானம்னு சொல்லணும். ஏன்னா சாஸ்திரத்துக்கு தாத்பரிய விஷயமா இருக்கக்கூடியது அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம். சாஸ்திர தாத்பரிய விஷயமாக இருப்பது தத்பதார்த்தம். ஏன்னா சாஸ்திரம் தான் அது சரியாக, லோகத்துல அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. தொம்பதார்த்தமாவது ஒரு மாதிரியா தெரியும், 4 பேர் விசாரம் பண்ணி வச்சுக்கிறார். ஆனா அந்த தத்பதார்த்தம் சாஸ்திரத்தாலதான் சரியாகனா அது சாஸ்திர தாத்பரிய விஷயமா இருக்கு, அதுதான் பிரதானம்ங்கிறது வாஸ்தவம். ஆனாலும் இங்க ஏன் என்ன தொம்பதார்த்தத்துக்கு ஒரு பிராதானியம் அப்படின்னு கேட்டா, இந்த தத்பதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு வரக்கூடிய பலம் யாருக்கு வரப்போகுது? தொம்பதார்த்தத்துக்கு தானே, ஜீவனுக்கு தானே. இதனால வரக்கூடிய பலம் என்ன? மோட்சம். இந்த மோட்சம் ஜீவாத்மாவுக்கு வரப்போறதா ஈஸ்வரனுக்கு வரப்போறதா? ஜீவாத்மாவுக்கு தான் வருது. அப்படின்னா இந்த மோட்ச பலபாக்கு யாரு, பலபோக்தா யாரு அப்படின்னு கேட்டா ஜீவாத்மா. மீமாம்சா சாஸ்திரப்படி பலத்தை அனுபவிக்கிறவன் இருக்கானே அவன் தான் ரொம்ப பிரதானம். பாக்கி எல்லாமே அவனுக்காக சாதனமாக வரக்கூடியதுதான். இந்த ஞானம் கூட ஜீவனுக்கு மோட்ச சாதனமாகத்தான் எடுத்துக்கப்பட்டிருக்கு. அந்த சாதனத்தால வரக்கூடிய பலம் யாருக்கு வருதோ அவன் தான் ரொம்ப பிரதானம். அதனால அந்த தொம்பதார்த்தம் ரொம்ப ரொம்ப அபியர்கிதம், ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்கலாம். அதனால அதுல உள்ள விபத்தி பத்தியதான் முதல்ல ஆச்சாரியால் காண்பித்து அதை நிராசம் பண்றா. இப்ப வரிசையா விபத்தி பத்தி காண்பிக்கிறார். அதாவது விபத்தி பத்தினா தொம்பதார்த்தம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். மாத்தி மாத்தி வெவ்வேறு விதா சொல்லிட்டான்னா இதுதான் விபத்தி பத்தின்னு தெரியும். தத்திர தேகாகாரேன பரிணதானி சத்வாரி பூதான்யேவ தொம்பதார்த்தா இது சார்வாகா. சார்வாக்கர்கள் இங்க முதல்ல வர என்ன சொல்றானா, இந்த 4 பூதங்கள் இருக்கு, அவளுக்கு 5 பூதம் கிடையாது. நம்ம பஞ்சபூதம் சொல்றோம் இல்லையா, அதுல ஆகாசத்தை ஒரு பூதமா எடுத்துக்கல. அதனால பிருத்திவியாதீனி சத்வாரி பூதானி, சூரியனம் தேஜஸ் வாயு, இந்த 4 பூதங்கள் உண்டு. இந்த பூதங்களுடைய ஒரு பரிணாமம் தான் நம்மளுடைய தேகம். தேகம் சரீரம் தெரியறதோ இல்லையோ, இந்த சரீரம் என்னது? இந்த 4 பூதங்களுடைய ஒரு பரிணாமம். இதுதான் ஆத்மான்னா. இந்த தேகத்துக்கு தான் ஆத்மானு பேரு. தேகாகாரேன பரிணதானி சத்வாரி பூதானி ஏவ தொம்பதார்த்தம் சார்வாகா. இப்ப அவ அப்படி சொல்லிட்டானா, வேற இன்னொருத்தங்கிட்ட கேட்டா அவன் சொன்னா சக்ஷுராதீரி பிரத்யேகமித்ய பரே. இந்த தேகத்துக்கு உள்ள இருக்கு ஆத்மா, அது என்னதுன்னு கேட்டா கண்ணுதான் ஆத்மான்னு ஒருத்தன் சொல்றான், காது ஆத்மா, இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இந்திரியங்கள் தான் ஆத்மா. எல்லாம் தனித்தனி ஆத்மான்னு சில ஒருத்தர் சொல்றான். அது எல்லாமே சேர்ந்து மொத்த இந்திரியமும் சேர்ந்து ஒரு ஆத்மான்னு சொல்லலாம்னு அடுத்த கட்சி. நிரிதானி தென்னே பிரத்யேகம் ஒவ்வொன்றையும் ஆத்மான்னு சொல்லணும்னு சில பேர் சொன்னா, அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்துதான் ஆத்மா அப்படின்னு மருத்துவா சொன்னா. ஆக இவாளா இந்திரிய ஆத்மவாதிகள்னு சொல்றது. சூரிய தேகத்தை விட்டுட்டா அது ஆத்மா இல்லைங்கிறா. ஆனா
ஸ்தூல தேகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்திரியத்தை ஆத்மாவாக ஏற்றுக்கிறா இவா. அதுக்கப்புறம் வேற ஒரு ஏகதேசி என்ன பண்றான்னா மன இத்தியேகே, இந்திரியங்கள்லாம் விட்டுருவா, அதெல்லாம் ஆத்மா ஆகாது. மனசுன்னு ஒண்ணு சொல்றோமே அதுதான் ஆத்மா, அதுதான் ஜீவாத்மான்னு வேற சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிராண இத்திய பரே, மனசு கூட இந்த பிராணம் இருக்கோ இல்லையோ அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா, அதுதான் ஜீவாத்மா அப்படின்னு வேற சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கணிகம் விஜானம் இது சுகதா பௌத்தர் இதுவரை சொன்னது எல்லாம் இந்த சார்வாக்காளுடைய ஏகதேசிகள், அதான் பிரதான சார்வாக்கன் ஒருத்தம் அவளுடைய சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு சித்தாந்தத்தை சொல்றவா. இப்ப பௌத்தா கிட்ட வந்தாச்சு. பௌத்தா என்ன சொல்றா, இதெல்லாம் இல்ல, கணிக்கம் விஜானம் அதுதான் ஆத்மா, இந்த தேகமோ இந்திரியமோ அதெல்லாம் ஆத்மா கிடையாது. ஞானம் வருதோ இல்லையோ, அதாவது நமக்கு ஞானம் வருது தெரியுது, ஞானம்னா ஆத்ம ஞானம்னு வச்சுக்க வேண்டாம், எந்த ஞானம் வேணாலும் வச்சுக்கோ, கட்ட ஞானம் பட்ட ஞானம். இந்த ஞானம் வருது, அந்த ஞானம் தான் ஆத்மா, அந்த ஞானம் ஆத்மா. ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறா. அகம் அகம்னு ஒரு ஞானம் வருது, அதுக்கு ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. அப்புறம் இது இதுன்னு வெளியில தெரியற மாதிரி தெரியுது, இது கட்டம் இது பட்டம் அப்படிலாம் வருது, இது நீளமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தெரியுது, அதெல்லாம் பிரவருத்தி விஞ்ஞானம்னு பேரு. ஆனா எல்லாமே விஞ்ஞானம் தான், எல்லாமே ஆத்மாதான். இந்த ஆத்ம விஞ்ஞானம்ங்கிறது இருக்கே, இதுல அகம்னு ஒன்று தெரியக்கூடியது வெறும் ஆத்மா. இந்த நீலாச்சாரம் கடாச்சாரம் பார்த்து பதாச்சாரம்னு தெரியறது இருக்கு, அதெல்லாம் அது ஆத்மாதான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தெரியக்கூடியது. எப்படியா இருந்தாலும் கணிகம் விஞ்ஞானம் இது சுகதாக சூன்யமிதி மாத்தியமிகாக. சௌகதாகலே மாத்தியமிகாரன்னு இருக்கா சூன்யவாதியவா. அவ என்ன சொல்றான்னா ஆத்மா இல்லைன்னு, ஆத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்றவாதிகள் அவா. இப்ப ஜெயினர்கள் வர, அவ என்ன சொல்றா, தேகேந்திரியாதிரிக்தா தேக பரிமாணா இது திகம்பராக. தேகம் இந்திரியம் மனசு பிராணம் இதெல்லாம் ஆத்மா இல்லை, இதை தவிர்த்து ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தேகத்துக்குள்ள இருக்கு. அந்த தேகம் என்ன அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஆத்மா அந்த தேகத்துல நிறைஞ்சிருக்கும். குட்டியா தேகம் வரும்போது சின்னதா இருக்கும், அதுக்கு அந்த தேகத்துக்குள்ள வியாபிச்சுட்டு இருக்கும். அப்புறம் தேகம் கொஞ்சமா வளர்த்து அதுக்குள்ள ஆத்மாவும் வளரும். அந்த மாதிரி ஆத்மா வச்சுருக்கா. தேக பரிமாண இது திகம்பராக. இதுவரை நாஸ்திகாருடைய மதங்கள் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது ஆஸ்திகர்களுடைய மதம் வருது. அதுல கர்த்தா போக்தா ஜடகா விபு இது வைசேஷிக தார்க்கிக பிராபாகரா. அதாவது கர்த்தா யாரு, ஜடமான தேகம் கர்த்தா இல்லை, சேத்தனம் தான் கர்த்தா. பலத்தை அனுபவிக்கக்கூடிய போக்தாவும் சேத்தனமாக இருந்தாகணும், அதுவும் ஜடம் இல்லை. அதாவது ஏற்கனவே சொன்ன தேகம் இந்திரியங்கள்லாம் இல்லை. ஆனா ஜடகாங்கிறது என்ன அர்த்தம்னா ஞானஸ்வரூபமாக இல்லை. ஞானம் அந்த ஆத்மாவுடைய குணம், ஆத்மாவே ஞானம் இல்லை. விபுன்னு சொன்னா ஆகாசம் போல எங்கும் பரவி இருக்கக்கூடியது சர்வகதம், இதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு யாரு சொல்றா, வைசேஷிகாவை சொல்றா. தார்க்கிகானா நையாயிகாவையும் இதைத்தான் சொல்றா. பிராபாகரா மீமாம்சக ஏகதேசி அவளுக்கும் இதேதான் மதம். மீமாம்சகா பாட்டாள் கிட்ட பார்த்தோம்னா ஜடஹா போதாத்மதா இது பாட்டா. ஆத்மாவில 2 அம்சம் இருக்கான், சைத்தன்யாம்சம் இருக்கு, ஜடாம்சம் இருக்கு. சைத்தன்யாம்சம் தான் அப்பப்போ ஞான ரூபமா பரிணாமத்தை ஏற்படுத்துறதான். இன்னொரு அம்சம் இருக்கு, அது ஜடாம்சம். பாக்கி எல்லாம் இந்த தார்க்கிகால் சொன்ன மாதிரிதான் அப்படின்னு ஆட்டாள் சொல்றாங்க. போக்தைவ கேவல போதாத்மகா இது சாங்கியா பதஞ்சலி. சாங்கியர்களும் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை அனுசரிச்சிருவாலும் ஆத்மாவை வெறும் போதஸ்வரூபம், இவாள்தான் ஜடம்னு சொன்னா அது போதஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் இல்லைன்னு. ஆனா சாங்கியாலும் யோகாலும் என்ன சொல்லிட்டானா அது ஞானஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் அது. ஆனா போக்தான்னு விட்டுருந்தார், கர்த்தா இல்லைன்னு.
ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, போக்திருத்துவம் மாத்திரம் உண்டு அப்படின்னு சொல்றவா. அப்புறம் வேதாந்தி சொல்றான். வேதாந்தி என்ன சொல்ற? அவித்யா கர்த்தத்வாதிபாக் பரமார்த்ததோ நிர்தர்மகः பரமானந்த போத ரூப ஏவ இது ஔபனிஷதா. இந்த அவித்யை இதோடைய சொரூபம் என்னன்னா பரமானந்த போதம் தான். அதாவது பரமானந்தமாகவும் சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் இருப்பது இந்த ஆத்மா. அது நிர்தர்மகம், பரமார்த்தத்தோ நிர்தர்மகா, அதுல எந்த தர்மமும் கிடையாது. அவித்யாலதான் கர்த்தருக்கும் போக்திருக்கும் இதெல்லாம் வருது. அவித்யால வருதுன்னா அது வாஸ்தவம் இல்லைன்னு ஆச்சு. ஆனா பரமார்த்ததா அதனுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஔபனிஷதாக வேதாந்திகள் சொல்றார். இப்படியாக ஏவம் சாமான்யதா அகம் பிரத்ய சித்தே சிதாத்மனி அகம் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த அகம் அகங்கிற தெரியல ஒண்ணு. அந்த அகம் பிரத்ய சித்தமான ஆத்மா விஷயத்திலே வாதி விப்ரதிபத்தி சந்திருக்கு. அந்த அகம் தான் அதுன்னு கேட்கும் போது இது சார்வாக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன், இதுதான் அகம் அப்படின்னு. அப்ப அது சந்தேகம் வந்துட்டா, அப்ப சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அகம் பிரத்யஸ்ய ஆலம்பன விசேஷ நிர்ணயாய இப்படி சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும். அப்போ விசாரம் பண்ணாம சம்சயத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அப்ப அது விசாரம் பண்ணினாதான் சம்சயத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக ஆலம்பன விசேஷ நிர்ணயாய, அப்பதான் நிர்ணயம் வரும், தீர்மானம். அந்த நிர்ணயத்துக்காகத்தான் ஆக பகவான் ஆச்சாரியா பகவத்பாதால் இந்த முதல் ஸ்லோகத்தை எழுதுகிறார். நபூமிர் நதோஹி. இந்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.